வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபிலோடென்ட்ரன் எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபிலோடென்ட்ரன் பிலாங்ஸ் டு த அராய்டு ஃபேமிலி. அராய்டுங்கிறது அரேஷியாங்கிற ஃபேமிலி. அதில் வாழை மரம் கூட அதில் இன்க்ளூட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது கேரளா நியூ ஹைப்ரிடுங்கிற ஒரு ஃபிலோடென்ட்ரன். இது சின்ன சைஸாக இருக்குது. இதோட மெச்சூர்டு சைஸை உங்களுக்கு நான் இப்போ அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது ஈஸி ப்ராபகேஷன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு ஃபிலோடென்ட்ரன். அது எப்படி நாம் ப்ராபகேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அதோட மெச்சூர்டு பிளான்ட்டு. ஃபிலோடென்ட்ரன் கேரளா ஹைப்ரிடுன்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. நல்லா லாங் ஸ்லெண்டர் லீஃபாக இருக்கும். இந்த பிளான்ட்டை நாம் எப்படி ப்ராபகேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு இது ஈஸியாக நம்ம ப்ராபகேட் பண்ணோம்னா இந்த நோட்ஸ்லேருந்து தான் நம்ம ப்ராபகேட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நோட்ஸ் ரூட் விடும். இந்த ரூட்டிங்க்கு கீழே நம்ம கட் பண்ணோன்னா அதை ஈஸியாக ப்ராபகேட் பண்ணலாம். ப்ராபகேட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எப்படி நம்ம கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கட் பண்ணும் போது நம்மளோட கட்டர் ஸ்டெரைலாக இருக்கணும். இல்லாட்டி ரூட் ராட் இஷ்யூஸ் வரும் கட்டிங் போடும் போது. இந்த நோட்ஸு எங்கெங்கெல்லாம் ரூட் இருக்கோ அது எல்லாமே நம்ம நியூ பிளான்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு சிசரோ இல்லை கட்டரை வச்சோ நம்ம அதை கட் பண்ணிடணும். ரூட்டுக்கு கீழே இப்படி கட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இது ஈஸியாக ப்ராபகேட். இதில் நிறைய ரூட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ப்ராபகேட் ஆகும். ஆனால் நம்ம ரொம்ப ஷார்ப்பான டிவைஸில் தான் கட் பண்ணோம். கட்டிங் ஏஜ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பிளான்ட்டை நாம் ஒரு நீட்டான ஒரு குட் சாயில் மீடியா எப்பவும் போரஸாக சாயில் மீடியா இருக்கணும். நம்ம ஒரு 4 inch பாட் எடுத்துருக்கோம். நல்லா ஹோல்ஸ் நிறையா இருக்கணும். மோஸ்ட்லி ப்ரிஃபர் டு கோ வித் நியூ பாட்ஸில் தான் உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராது. இப்போ மீடியாவை கொட்டுறோம். இட் இஸ் அ ரெட் சாயில், வெர்மி கம்போஸ்ட், பெர்லைட் மிக்ஸ்டு மீடியா. பெர்லைட் யூஸ் பண்ணால் நல்லா ஒரு ஃப்ரீ ஸ்பேசஸ் நிறையா இருக்கும். ரூட் க்ரோத்துக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்போவுமே பெர்லைட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்படி செடியை வச்சுட்டு நம்ம உள்ளே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த பிளான்ட் வித்தின் 15 days நல்லா ரூட்டிங் ஆகி நல்லா வளர்ந்துடும். நான் லாஸ்ட் வீக் பண்ண ரூட் கட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு நிழலான ஏரியாவில் வைக்கணும். மெயினாக ரொம்ப சன்னி ஏரியாவில் வைக்கக்கூடாது. இதெல்லாம் லாஸ்ட் வீக் போட்ட கட்டிங்ஸு எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி சாயில் மீடியா, ரெட் சாயில், பெர்லைட் எல்லாம் யூஸ் பண்ணுது. இதெல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக் போட்ட கட்டிங். நல்லா நிழலான ஏரியாவில் நான் வச்சுருக்கேன். அதனால தான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிருக்கு. ஃபார் மோர் கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இது லாஸ்ட் வீக்ஸ் ஃபிலோடென்ட்ரன் மைக்கன்ஸ் போட்ட 1000 கட்டிங்ஸ் இதை ரெடி பண்ணியிருக்கோம். பக்காவாக ரூட்டிங் ஆகிடுச்சு. ஃபார் மோர் கார்டனிங் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.